சரி வெல்கம். மட்டக்களப்பு நகரத்திலே இன்று அதிகாலை 5:30 மணியளவிலே ஒரு உடுப்பு விலை விற்பனை செய்கின்ற ஒரு விற்பனை நிலையம் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த விற்பனை நிலையமானது தீப்பற்றி எரிவதற்கு முன்பாக அதற்கு அருகிலே உள்ள ஒரு சிறிய எங்களோட மொபைல் போன்கள் திருத்துகின்ற ஒரு கடை மின்சார ஒழுக்கு காரணமாக அதுக்குள்ளாக தீப்பற்றி எரிந்ததன் பிற்பாடு அதுக்கு அருகில் உள்ள அந்த கடைக்கு அந்த தீ பரவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எது எப்படியாக இருந்த போதிலும் அது தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக உடனடியாக எமது மாநகர சபையினர் மற்றும் காத்தாங்குடி நகர சபையை சேர்ந்த அந்த தீயணைப்பு பிரிவினர், அதே போன்று மட்டக்களப்பு போலீஸ் பிரிவை சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் எல்லோரும் இணைந்து தற்பொழுது நகரத்தில் அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். இருந்தும் அந்த குறித்த அந்த உடுப்பு விற்பனை நிலையத்தின் அருகிலே ஒரு கேஸ் விற்பனை செய்யும் ஒரு நிலையம் இருக்கிறது. அதை நாங்கள் பாதுகாப்பாக அவருக்கு சரியான ஆலோசனைகள் வழங்கி அந்த கடையினுள் உள்ள சிலிண்டர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருந்தோம். அந்த வகையிலேயே அந்த இதில் எந்தவித அனர்த்தங்களும் ஏற்படாமல் காப்பாற்றப்பட்டுள்ளது. எதப்படியாக இருந்த போதிலும் தற்போது இந்த எல்னினோ என்கின்ற அந்த ஒரு காலநிலை காரணமாக வளிமண்டலத்திலே சரியான சூடாகி ஹீட் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் விரைவாக தீப்பற்றுவதற்கு என்று கருதப்படுகிறது. எனவே இப்படியான இந்த செயல்பாடுகள் இங்கே நகரத்திலே நடைபெறும் போது முற்று முழுதாக எமது மாநகர சபை அதனோடு இணைந்த ஏனைய போலீஸ் உள்ளிட்ட காத்தாங்குடி நகர சபை உள்ளிட்ட எல்லோரும் ஒன்றிணைந்து இப்படி இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதானது உண்மையிலே இந்த சமூகத்துக்கான ஒரு கடமையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இத்தகைய இந்த தீ பிடிப்பு நிலையங்களை அணைக்கின்ற இந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன.